டிஜிட்டல் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்க மெசேஜை பார்த்துட்டு ஒருத்தர் பதில் சொல்லாம சீன் போட்டுட்டு அப்படியே விடுறாருன்னா அவர் பிஸியா இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. அவர் உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல மாட்ட வைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு பதிலுக்கு அவர் ஆன்லைன்ல இருந்தும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாம உங்களை காக்க வச்சிருக்காரா? அந்த காத்திருப்பு உங்களை எவ்வளவு பதட்டப்பட வைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த பதட்டத்துல திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி உங்க மரியாதையை குறைக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த மணிப்புலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் டிஜிட்டல் கோஸ்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். டிஜிட்டல் உலகம் மூலமா ஒருத்தரை எப்படி அடிமையாக்க முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல நேருக்கு நேர பேசுறதை விட இந்த டிஜிட்டல் மௌனம் தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நேர்ல பேசுறப்போ ஒரு எல்லை இருக்கும், ஆனா ஆன்லைன்ல அதுக்கு எல்லை கிடையாது. ஒரு மணிப்புலேட்டர் எப்போ இந்த தந்திரத்தை பயன்படுத்துவாருன்னா அவருக்கு உங்க மேல ஒரு அட்டென்ஷன் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான். இதுதான் த பிரெட் கிராம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன மெசேஜை போட்டு உங்களை நம்பிக்கையில வச்சுட்டு மற்ற நேரத்துல உங்களை கண்டுக்காம விட்டு உங்களை ஏங்க விட்பாங்க. நீங்களா வந்து கெஞ்சுற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. இது ஒரு வகையான டிஜிட்டல் டார்ச்சர். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் இந்த டிஜிட்டல் மௌனத்தை வேற மாதிரி பார்ப்பான். ரிப்ளை வராதது அப்படிங்கிறது உங்களோட பலவீனம் கிடையாது, அது உங்களோட பலம். ஒருத்தர் உங்களுக்கு பதில் சொல்லையா, நீங்க அந்த ஃபோனை தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க. அந்த அமைதி எதிரில் இருக்கிறவருக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். அவர் நீங்க ஏன் இன்னும் பதட்டப்படலைன்னு யோசிச்சு தன்னை அறியாமலே அவரே உங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பார். இதுதான் அந்த 24 ஹவர் ரூல். நீங்க எதுவுமே செய்யாமலே மற்றவங்களை தேடி வர வைக்கிற ஒரு வித்தை இது. நாம ஏன் ஒரு மெசேஜுக்காக காத்துட்டு இருக்கோன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம மூளையில ஒரு போதையை உருவாக்கும். ஒருத்தர் நமக்கு பதில் சொல்லாதப்போ நம்ம மூளை தானாமே ஒரு பயத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் உருவாக்கும். இதுதான் அந்த வேலிடேஷன் ட்ராப். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே அடுத்தவனோட ஒரு டிக் மார்க்குக்காக காத்துட்டு இருக்க மாட்டான், ஆனா தன் நேரத்தை அதிகமா மதிப்பான். தெளிவா இருக்கிற ஒருத்தர் ஒரு அப்சர்வரா இருப்பாரு. அவர் உங்களோட ஒவ்வொரு ஆன்லைன் ஆக்டிவிட்டியையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒருத்தர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாதப்போ அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்களை பாருங்க. அவர் மற்ற எல்லார் கூடயும் ஆக்டிவா இருந்துட்டு உங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலைன்னா அவர் உங்க மேல ஒரு இமோஷனல் ஆதிக்கத்தை செலுத்த ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். அதே சமயம் அவர் உங்களை ஒரு ஆப்ஷனா பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே மற்றவங்களோட இந்த இக்னோரிங் நாடகத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க டிஜிட்டல் லைஃப்ல ஒருத்தர் இந்த தந்திரத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அவங்க மெசேஜ் பண்ணலையா, நீங்களும் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட ஏன் ரிப்ளை பண்ணலன்னு விளக்கம் கேட்காதீங்க. நீங்க விளக்கம் கேட்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட அந்த டிஜிட்டல் மௌனத்தை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களோட அந்த மணிப்புலேஷன் தந்திரம் தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மற்றவங்களோட டிஜிட்டல் கேம்ல மாட்டிக்க மாட்டான். நிதானம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். தேவையில்லாத நேரத்தில் ஃபோனை செக் பண்ணுறதை விட தேவையான நேரத்தில் டிஜிட்டலாக அமைதியாக இருக்கிறது உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனாக காட்டும். யுவர் அட்டென்ஷன் இஸ் யுவர் கரன்சி. டோன்ட் ஸ்பெண்ட் இட் ஆன் சம் ஒன் ஹூ டசன்ட் வேல்யூ இட். நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கணும்னா உங்கள் நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க. உங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்க்காம ஒரு பெரிய சக்தியாக பார்ப்பாங்க. இன்னையிலிருந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா உடனே ஃபோனை செக் பண்ணாதீங்க. ஒரு 24 ஹவர் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அந்த 24 ஹவரில் அவங்களுக்கே ஒரு பதட்டம் வந்துடும். நீங்கள் ஏன் அவங்களுக்காக ஏங்கலைன்னு தெரியாமல் அவங்க குழம்புவாங்க. இதுதான் லாஜிக்கல் மைண்டோட பவர். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்கள் விரல்களை அடக்க கற்றுக்கணும். உங்கள் மௌனம் டிஜிட்டல் உலகத்தில் சத்தமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த டிஜிட்டல் மணிப்புலேட்டர்ஸை இன்னிக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த விடுற அந்த மாயையை உடைங்க. நீங்கள் சுதந்திரமானவர். நீங்கள் ஒரு சாவரன். உங்கள் மன அமைதியை யாராலையும் குலைக்க முடியாது. இக்னோரிங்க ஒரு அவமானமாக பார்க்காம அதை ஒரு வாய்ப்பாக பாருங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்க உங்கள் அடுத்த கட்டத்தை பிளான் பண்ண அந்த அமைதியை பயன்படுத்துங்க. வெற்றி அப்படிங்கிறது சத்தமாக வர்றதில்ல, அது அமைதியாக வந்து உலகையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்கள் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிஜிட்டல் மணிப்புலேஷனோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்கள் தான் மாஸ்டர்.
உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.